வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல பிந்தைய வேத காலத்துல தோன்றிய மகாபாரதத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த மகாபாரதம் ராமாயணமும் தோன்றிய காலம் காப்பிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. மகாபாரதம் இந்நூலை இயற்றியவர் வியாச முனிவர். இது வேத வியாசர் என்றும் அறியப்படுகிறார். வியாசர் என்றால் முறைப்படுத்துபவர் அல்லது சரிப்படுத்துபவர் என்று பொருள். இது 18 புத்தகங்களை கொண்டது, 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது. மகாபாரத போர் 18 நாட்கள் நடைபெற்றது. கிமு 950 ஆண்டு நடைபெற்றது. மகாபாரதம் உலகின் மிகப்பெரிய வேத நூலாகும். கௌரவர் பாண்டவர்களுக்கிடையே குருச்சேத்திரம் என்ற இடத்தில் நடந்த போரை பற்றியது. இதில் ஒரு பகுதிதான் பகவத்கீதை, இந்து சமயத்தின் புனித நூல் என்று கருதப்படுகிறது. அதாவது பகவத்கீதை என்பது போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கூறிய அறிவுரைகள் அடங்கியதாகும். ராமனும் கிருஷ்ணனும் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகின்றனர். இந்த ராமாயணத்தின் மகாபாரதத்தின் உருது மொழிபெயர்ப்பு ரேஸ்மா நாமா ஆகும். இது தவிர மகாபாரதத்தை மையமாக கொண்டு ராஜாஜி வியாசர் விருந்து என்ற பெயரில் எழுதியுள்ளார். மகாபாரதத்தின் இதயமாக துடிக்கக்கூடியது பகவத்கீதை. இந்நூலை தழுவி வில்லிபுத்தூரார் வில்லி பாரதம் என்ற பெயரில் தமிழில் எழுதியுள்ளார். நன்றி. நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அது உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி.